எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேன் தெரியுமா? இங்க பாத்தீங்களா எங்க பாட்டி எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு? டன்டடைன். நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம்ல, அந்த ஸ்விம்மிங் பூல் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. சிண்டு உண்மையாவா சொல்ற? இது உண்மையாவே ஸ்விம்மிங் பூலா? இதுக்குள்ள தண்ணி ஊத்தி ஸ்விம் பண்ணலாமா? ஆமா ரோஜா, இங்க பாருங்க, இப்ப நான் இறங்கி காமிக்கிறேன் பாருங்க. சிண்டு, அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தண்ணி ஊத்தாமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா உள்ள இறங்கி விளையாட போறோமா? ஏ மீனா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. இதுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நிறைய தண்ணி விட போறேன். தண்ணி விட்டாதான் சூப்பரா இருக்கும். சோட்டு, ரோஜா, பூஜா, ராகுல் எல்லாரும் வாங்க. ஏன் வெளியிலே நின்னுட்டு இருக்கீங்க? டே சிண்டு, இந்த ஸ்விம்மிங் பூல் சூப்பர் தான்டா. எங்க அம்மா கூட எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்கடா. ஆனா என்ன பிரச்சனைனா, இதுல தண்ணி ஊத்துனா தண்ணி எல்லாம் வெளியில போயிருண்டா. என்னது? தண்ணி ஊத்துனா தண்ணி எல்லாம் வெளியில போயிருமா? டே ராகுல், இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் எவ்வளவு தண்ணி விட்டாலும் ஒன்னும் ஆகாது. நீ வேணா பாரு, நான் இப்ப ஊத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பாரு, அங்கங்கே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஒரு நாள் இப்படி தான் ஃபுல்லாக ஊற்றி அப்படியே வெடிச்சிருச்சு தெரியுமா? தண்ணியும் வேஸ்ட்டாக போச்சு, ஸ்விம்மிங் பூலும் வீணாக போச்சு. சிண்டு, எனக்கு என்னமோ ராகுல் சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. இதுக்கு மேல தண்ணி விடாத சிண்டு. ஸ்விம்மிங் பூல் எங்கயாவது உடஞ்சிட போகுதே. ஏ மீனா, அவன் தான் சொல்லிட்டு இருக்கானா, நீயும் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா தண்ணி விட்டாதான் மீனா நம்மளால ஸ்விம் பண்ண முடியும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே ஆச்சுனாலும் எங்க பாட்டி கிட்ட சொல்லி நான் அந்த கடையில ரிட்டர்ன் பண்ணிட்டு புதுசு வாங்கிடுவேன். இப்ப பாருங்க இன்னும் எவ்வளவு ஃபுல்லா தண்ணி விட போறேன்னு. ஏ ராகுல், என்னமோ சொன்ன, ஃபுல்லா தண்ணி விட்டா ஏதாவது ஆயிரும்னு? டே ஆமாண்டா, இது உண்மையாவே செம சூப்பரான ஸ்விம்மிங் பூல் தான்டா. சூப்பரா இருக்குடா. இப்ப பாருங்க நான் எப்படி வந்து இறங்குறேன்னு. அப்படியே இங்கிருந்து ஜம்ப் பண்ண போறேன். ஏ ராகுல், அவன் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா தண்ணி விடணுங்கிறதுக்காக தானே நீ தேவையே இல்லாம அவனை இப்படி பயப்படுத்தின. டேய் சிண்டு, இவன் நம்மள நல்லா ஏமாத்தி இருக்கான்டா. விடு மீனா, எப்படி நான் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா தண்ணி விடுற ஐடியால தான் இருந்தேன். இவன் சொன்னதுனால எல்லாம் விடல. ஆனா ஒண்ணு, ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா விளையாடணும். எங்க பாட்டி கிட்ட நான் ரொம்ப அடம்புடிச்சு கேட்டு வாங்கியிருக்கேன். எங்க பண்டியை நான் கேட்டப்ப கூட எங்க பாட்டி வாங்கி தரல. நாங்கிறதுனாலதான் வாங்கி தந்திருக்காங்க. இது ஏதாவது உடஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், திட்டுவாங்க. சரியா? ஏ சிண்டு, அங்க பாரு, அவங்க 3 பேர் வெளியிலேயே நின்னுட்டு இருக்காங்க. சிண்டு அண்ணா, தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கானா? உள்ள குதிக்கலாமா? ஏ சோட்டோ, ஸ்விம்மிங் பூல்னா தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும், சூடா எல்லாம் இருக்காது. ரோஜா, பூஜா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து குதிங்க வாங்க. சிண்டு, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் நான் பார்த்ததே இல்ல சிண்டு. சினிமால தான் பார்த்திருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னடா ராகுல், எல்லாரும் வந்துட்டாங்க, ரோஜா மட்டும் வரவே மாட்டேங்கிறா. என்ன ரோஜா, நீ வரலையா எங்க கூட? இல்ல சிண்டு, எங்க அம்மா கிளியரா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இது மழை காலங்கிறதுனால தண்ணியில விளையாடக்கூடாது. தண்ணியில விளையாண்டா சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு போக முடியாம போயிரும் சிண்டு. இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளுக்கு மேல இருக்கு. அதுக்குள்ள எப்படி கவலைப்பட்டு இருக்கா பாத்தியா? ரோஜா, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் மட்டும் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் எங்கேயும் போக மாட்டேன். பகல் ஃபுல்லா இங்கே தான் இருப்பேன். அவ்வளோ ஏன், நைட்டே இதுக்குள்ள தான் படுத்து தூங்குவேன். ஏ ராகுல், சும்மா பேச்சுக்கு சொல்லாத. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா தூக்கமே வராது. அதுவும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு மேல இருந்தோம்னா ஜன்னி வந்துடும். ஏய், என்ன மீனா எதுவுமே பேசாம அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சிண்டு, நான் ஒரு படத்துல பார்த்தேன், இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள மீன் விட்டாங்க சிண்டு. நீயும் இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற மீனை விடுறியா? டே ஆமாண்டா சிண்டு, இது கூட சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு. அந்த மீனை எடுத்து விடுறா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். மீனும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் மீன் கூட ஓடி பிடிச்சி விளையாடலாம். என்னது, மீனை விடணுமா? ஸ்விம்மிங் பூல்ல ஏற்கனவே இடம் கம்மியா இருக்கு, இதுல மீனை வேற விட்டு? சரி, ஒரு கண்டிஷன், மீனை எல்லாம் நீங்க எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? மீனுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் டக்குன்னு கொண்டு போய் திரும்ப விட்டு வந்துருவேன். நீங்க எல்லாரும் ஒரு ஓரமா வந்துருங்க, நான் போய் மீன் எடுத்துட்டு வரேன். என்ன இவன் வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டான். முன்னாடி எல்லாம் நம்ம சொல்லாமையே பண்ணுவான். சிண்டு, மீன் சூப்பரா இருக்கு சிண்டு. போன வாரம் பார்த்ததை விட நல்லா வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆமா ரோஜா, நான் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி தண்ணி மாத்துவேன், டெய்லி 2 தடவை அதுக்கு ஃபுட் போடுவேன். ஏ சோட்டு பாப்பா, மீன் விட்டுட்டேன், யாரும் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. டே என்னடா இது, மீனை ஸ்விம்மிங் பூல்ல விட்டுட்டு கடைசியில் எங்களை யாரையும் ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வ போல இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்க போது நம்ம பாட்டுக்கு ஸ்விம் பண்ண போறோம். டே ராகுல், ஒரு 10 நிமிஷம் இரு, அது கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்விம் பண்ணலாம். ஐயோ சிண்டு, மீனை காணோம் சிண்டு. எங்கே போய் ஒளிஞ்சுக்குச்சு? ஏய், வெளியில வா. ஏன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க? எங்க சிண்டு? உண்மையாவே காணோம். அது எங்கேயும் போகல, எனக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, சைட்ல நின்னுட்டு இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் படுத்துட்டு இருக்கோம்ல, நமக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்குதுப்பா. இந்த மீனுக்கு எல்லாமே தெரியுது தெரியுமா? மறைவான இடத்த பார்த்து போய் ஒளிஞ்சுக்குது. உங்களை எல்லாம் பார்த்தா அது பயந்துருமோன்னு நினைச்சேன், ஆனா அது உங்களை பார்த்தால பயப்படல. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் இப்போ வந்து மேல இருந்து அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ள ஜம்ப் பண்ண போறேன்.
ஐயோ அம்மா ஐயோ அம்மா டே சிண்டு சிண்டு இந்த மீன் என்ன நல்லா கடிக்குதுடா பின்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே லைட்டாக கடிக்க ஆரம்பிச்சிருது பேசாமல் இதை எடுத்து பழைய தொட்டிலே விட்டுடுடா என்னது மீன் உன்னை கடிக்குதா டேய் என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்க மீன் எல்லாம் கடிக்காது அதுலேயும் இது கோல்டன் ஃபிஷ் யாரையும் கடிக்காது அவங்க 3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல நீ மட்டும் புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க ஏ சிண்டு அங்க பாரு அதே அந்த ஸ்விம்மிங் பூல் வழியா வெளியில எஸ்கேப் ஆகலாம் நீ எப்படி தேடிட்டு இருக்கன்னு பாரு வழியா நீ தான் சொல்லிட்டு இருக்க உன்னோட மீன் ரொம்ப இன்னசென்ட் அதே ஸ்விம்மிங் பூலை உடைச்சிட்டு வெளியில போலான்னு பார்த்துட்டு இருக்கு சிண்டு அண்ணா போங்கண்ணா நீங்க இந்த மீனை நான் இன்னைக்கு பிடிக்க தான் போறேன் ஏ மீனா ராகுல் தள்ளிக்கோங்க நான் பாரு இப்போ எப்படி என் கையாலேயே அந்த மீனை பிடிக்கிறேன்னு பாருங்க ஏ சோட்டு பாப்பா என்னாச்சு உனக்கு அந்த மாதிரி எல்லாம் மீனை பிடிக்காத மீன் போய் வெளியில விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாவம் அதுக்கு அடிபட்டுரும் வேண்டாம் சோட்டு பாப்பா அண்ணா போங்கண்ணா நீங்க இது நம்ம 2 பேத்துக்கு சேர்ந்து தானே பாட்டி வாங்கி கொடுத்தாங்க நீங்க மட்டும் அடிக்கடி பிடிச்சி விடுறீங்க என் கையில சிக்கவே மாட்டேங்குது இன்னைக்கு கண்டிப்பா இந்த மீனை நான் என் கையால பிடிக்க தான் போறேன் ஏய் நில்லு முதல்ல ஐயோ அம்மா சிண்டு ராகுல் சொன்ன மாதிரி உண்மையாவே அது எனக்கு பின்னாடி வரும்போது கடிக்குது சிண்டு பேசாம எடுத்து அந்த பக்கமா விட்டுரு சிண்டு சும்மா எல்லாரும் சேர்ந்து என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப என்ன பண்றேன் பாருங்க இந்த ஏணி மேல ஏறி அப்படியே மேல இருந்து ஜம்ப் பண்ண போறேன் ராகுல் சோட்டு பாப்பா மீனா பூஜா எல்லாரும் தள்ளிக்கோங்க உங்க மேல எல்லாம் அப்புறம் வந்து விழுந்துருவேன் ஐயோ அங்க பாருங்க சிண்டு மேலே போயிட்டான் டே சிண்டு பார்த்து குதிடா போன தடவை மாதிரி ஐயோ வரா தள்ளிக்கோங்க எல்லாரும் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க மீனா பூஜா உங்க மேலதான் குதிச்சிருவேன் தள்ளிக்கோங்க இந்த சிண்டுக்கு இதே வேலைதான் நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ண விடாம நல்லா குதிச்சிட்டு இருக்கான் மீன் கடிக்குதுன்னு பொய்யா சொல்றீங்க இப்ப எனக்கு பின்னாடிதான் அந்த மீன் இருக்குது கடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களை வச்சுக்கிறேன் ஐயோ அம்மா கடிக்குது டே சிண்டு கடிக்குதுடா பயங்கரமா கடிக்குதுடா நான் சொன்னேன் இல்ல இப்ப அடுத்தது உன்னை கடிக்க போகுது பாரு ஏண்டா எனக்கு பின்னாடி மீன் நின்னுட்டு இருக்கு அங்க பாரு பூஜாக்கு பின்னாடி இருந்து போயிட்டு இருக்கு அது எப்படிடா உன்னை கடிக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இல்ல இருங்க ஐயோ சிண்டு உண்மையாவே கடிக்குது சிண்டு எங்க பின்னாடி வரும்போது அது லைட்டா கடிக்குது சிண்டு பேசாம எடுத்து விட்டு சிண்டு என்னது இது மீன் உங்களை பார்த்து பயப்படுது நீங்க மீனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க இது சரிப்பட்டு வராது எங்க போயிட்டா அவ சரி வா உன்னோட பழைய இடத்துலயே விட்டுறேன் இவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்தீனா அவங்க கையாலேயே உன்னை புடிச்சிருவாங்க வா முதல்ல சிண்டு நாங்க எல்லாரும் வெளியில போய்க்கிறோம் சிண்டு நீ அதை புடிச்சு தொட்டிலேயே விட்டுரு டே சிண்டு எப்படிடா இதை பிடிப்ப கையிலேயே பிடிக்க போறியா மீனை எப்பவுமே கையில பிடிக்க கூடாதுடா ராகுல் அதுக்கு அடிபட்டுரும் அது மட்டும் இல்ல நம்ம கையில இருந்து எஸ்கேப் ஆகி தரையில போய் விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால இந்த மாதிரி ஏதாவது வலை இருந்துச்சுன்னா தான் வச்சு பிடிக்கணும் ஏண்டா சிண்டு வலைன்னு சொல்லிட்டு காஃபி ஃபில்டர் பண்றதை எடுத்துட்டு வந்திருக்க எதுவா இருந்தா என்னடா எங்க பாட்டி தான் இதை பழசுன்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்க அதனாலதான் இதை வச்சுட்டேன் இதை வச்சு பிடிக்கிறது எவ்வளவு ஈஸி தெரியுமா இங்க பாரு வலையில இருந்து கூட நழுவும் இதுல இருந்து நழுவவே நழுவாது அவ்வளவுதான் நீ உன்னோட பழைய தொட்டிக்கே போயிரு டே சிண்டு நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா மீனை தான் எடுத்துட்டல இதுல ஃபுல்லா சோப்பு நிறைய போடலாம்டா அதுக்கடியில ஸ்விம் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா ஆமா சிண்டு ப்ளீஸ் சிண்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஸ்விம்மிங் பூலை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் சிண்டு இதுல கொஞ்சம் நொர போடு சிண்டு ஜாலியா இருக்கும் எங்க பாட்டி ஸ்விம்மிங் பூல் வாங்கி கொடுக்கும் போதே நுரையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிதான் வாங்கி கொடுத்தாங்க இப்ப நீங்க கேக்குறீங்க சரி எனக்கும் ரொம்ப நுரை பிடிக்கும் அதனால போடுறேன் சிண்டு அவங்க பேச்ச கேட்டு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நுரையா போடாத அதுக்கப்புறம் வீடு எல்லாமே கெட்டு போயிரு சிண்டு வலுவலுன்னு க்ளீன் பண்றதே ரொம்ப கஷ்டமாயிரும் சிண்டு அண்ணா போன தடவை சோப்பு நுரையெல்லாம் கீழே போட்டு விட்டு பாட்டி எல்லாம் வந்து வலிக்கி விட்டுட்டாங்களா நிறைய போடாதீங்கண்ணா டே சிண்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா அவங்க எல்லாரும் தான் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல நீ நிறைய போடு அவங்க வர்றதுக்குள்ள இதெல்லாம் வெயிலுக்கு காஞ்சு போயிடும் இதுக்கு மேல என்னால நிறைய போடவே முடியாது இங்க பாருங்க ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா போட்டு விட்டுட்டேன் அவ்வளவுதான் டே சிண்டு சூப்பரா இருக்குடா நீயும் உள்ள வந்து பாரு செமையா இருக்கு டேய் என்னடா இது யார் யார் எங்க இருக்கீங்கன்னே தெரியல அப்படியே இந்த நுரக்குள்ளேயே நடக்கலாம் போல இருக்கே பயங்கர சாஃப்டா சூப்பரா இருக்கு இத்தனை நாள் இது தெரியாம போச்சு ஏ சிண்டு என்ன சிண்டு கீழ இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு இவ்வளவு நுரையெல்லாம் போடாதீங்க நீயும் உள்ள போயிடாத சிண்டு ஏதாவது ஆயிட போகுதே எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன காப்பாத்துறதுக்கு தான் நீ இருக்கல ரோஜா ஒன்னும் ஆகாது இப்ப பாரு லா 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 நல்லா இருக்கு இந்த சோப்பு நுரை மேல அப்படியே டான்ஸே ஆடலாம் ரோஜா நீ மட்டும் ஏன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்க இப்ப இங்க வர போறியா இல்லையா நீ என்னதான் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் சிண்டு Dress ஃபுல்லா தண்ணி ஆகிறது இல்லாம சோப்பு நுரையாயிடும் அதெல்லாம் துவைக்கிறக்கே 2 hours மேல ஆயிடும் ஐயோ அம்மா நான் உள்ள விழுந்துட்டேன் ரோஜா கண்ணு தெரியல மூச்சு பிடிக்க முடியல கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு ரோஜா உன்னதான் கூப்பிட்டு இருக்க வா ரோஜா என்னாச்சு சிண்டு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த ஐயோ யாராவது பேசுங்க ரோஜா ஒரு கை கொடு ரோஜா ப்ளீஸ் எனக்கு ஒரு கை கொடு ரோஜா சிண்டு இந்தா சிண்டு என் கையை பிடிச்சு அப்படியே மேல வந்துரு இதுக்கு தான் நான் சொன்னேன் பாட்டி கூட வீட்ல இல்ல ஏய் உள்ள விழுந்தியா ஏமாந்தியா
என்ன ரோஜா நீ முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கு, அதுக்குள்ள நாங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமா? ஏ சிண்டு, என்னையும் நல்லா ஏமாத்தி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுட்டல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல ரோஜா, நாங்க எல்லாரும் தண்ணிக்குள்ள இறங்கி நீ மட்டும் இறங்காம இருந்தீங்கன்னா பாட்டி வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. இப்ப பாத்தீங்களா எல்லாரும் இறங்கிட்டோம், பாட்டி வந்தா எல்லாத்தையும் சேர்ந்துதான் திட்டுவாங்க. சிண்டு உண்மையா சொல்லட்டுமா, அப்ப விட இப்பதான் சிண்டு ரொம்ப நல்லா இருக்கே. நிறைய நுரை இருந்தாலும் நல்லா இல்ல. எல்லாத்தோட ஃபேஸ்லயும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன், முகத்தை தொடச்சுக்கோங்க. சோப் எல்லாம் கண்ணுக்குள்ள போச்சுன்னா கண்ணு பயங்கரமா எரியும். ஓகே தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. திரும்பவும் ஐயா ஜம்ப் பண்ண போறேன். டே ராகுல், இப்படி தள்ளிக்காம படுத்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையில தாண்டா ஜம்ப் பண்ணுவேன். நீ சொன்னா கேட்கவா போற? வாடா வந்து ஜம்ப் பண்ணு, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது.